ஒரு முறை திரௌபதி அவங்க அரண்மனைக்கு பக்கத்துல இருந்த நதியில குளிக்க போவாங்க. அப்ப அந்த நதிக்கரையில ஒரு முனிவர் குளிச்சிட்டு இருப்பாரு. முனிவர் குளிச்சு முடிச்சிட்டு நதியை விட்டு வெளியே வர வரையும் திரௌபதி காத்துட்டு இருந்தாங்க. திரௌபதி ரொம்ப நேரமா காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனா முனிவரும் நதியை விட்டு வெளியவே வர மாட்டாரு. ஒரு கட்டத்துக்கு மேல பொறுமையை இழந்த திரௌபதி முனிவரை நதியை விட்டு வெளியே வாங்கன்னு கோரிக்கை வைப்பாங்க. அதுக்கு அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, நான் நதிக்கரை ஓரமா என்னோட ஆடைகளை வச்சிருந்தேன், ஆனா இப்போ அந்த ஆடைகள் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுவாரு. உடனே திரௌபதி அவங்க ஆடையோட ஒரு பகுதி அறுத்து முனிவர் கிட்ட போடுவாங்க. இந்த ஆடையை கட்டிக்கிட்டு நீங்க நதியை விட்டு மேல வாங்கன்னு முனிவர் கிட்ட திரௌபதி சொல்லுவாங்க. ஆனா அந்த ஆடையோ தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடும். திரௌபதி திரும்பவும் அவங்க ஆடையை கிழிச்சு தண்ணியில தூக்கி போடுவாங்க. ஆனா திரும்பவும் அந்த ஆடை தண்ணியில அடிச்சுக்கிட்டு போயிடும். திரௌபதியோட செயலை பார்த்தா அந்த முனிவர் என்ன சொல்றாருன்னா, இதுக்கு மேல நீங்க ஆடையை கிழிச்சா உங்களுக்கு எந்த ஆடையுமே மிஞ்சாது. இதனாலதான் சபையில துச்சாதனன் திரௌபதியோட சேலையை அவிழ்க்க போகும்போது அவர் வெற்றி பெற மாட்டாரு.